நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்னைக்கு சதீஷ்குமார் பேசுகிறேன். நீங்கள் பார்த்தா நம்ம ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் இருக்கக்கூடிய கிளாசிக் 350 B6 தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் கஷ்டம் என்னென்னா ஹெட்லைட் ஒர்க் ஆகலை. ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி வச்சுக்கோ. ஹெட்லைட் வந்து இந்த பல்ப் நல்லா இருக்குது. இது வந்து வண்டியில் இந்த பல்பு தான், இது பக்காவாக இருக்குது பல்பு. ஆனால் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ரிலே தான் போச்சு. இந்த 5 pin ரிலே, 4 pin 5 pin ரிலேன்னு சொல்லுவோம், இதுதான் போச்சு. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோண்டா கம்பெனியில் இருக்கக்கூடிய பம்பு ரிலே, இது வந்து ஃபியூல் பம்பு ரிலே. இந்த வண்டியில் வந்து பழைய ரிலே பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ரிலே வந்து போயிடுச்சு, ஃபுல்லாக தீஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தீஞ்சிருக்கு. மூணு பார்த்தா ஸ்மெல் வருது. இதுதான் ரீசனு. நம்ம இந்த விஷயத்தை ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய ரிலே போடுறோம். ஸோ போட்டுட்டு கீ ஆன்லாம் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹெட்லைட்டு ஒர்க் ஆகலை ஆச்சுங்களா. இப்போ இதே வண்டிக்கு நம்ம கிரவுண்ட் ட்ரெயின் டெஸ்ட் வச்சுட்டு செக் பண்ணும்போது இங்கே மெயின் வருதுங்களா, இதில் இந்த எல்லோலையும் இந்த ஆரஞ்சுலேயும் லைன் வரும் ஆச்சுங்களா. இது ஆப்போசிட் வந்து கிரவுண்டு. இது டச் பண்ணும்போது இந்த கிரவுண்டு டைரெக்டாக வந்து இதுக்கு வரும். அப்போ ரிலே வந்து டிக்கிட்டிங் சவுண்டு வரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே இங்கே ஆன் ஆகும்போது இன்ஜின் வழியாக லைன் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து போகணும், ஆனால் போகலை. இப்போ இதே ரிலே வண்டிக்கு பண்ணலாம். இதுவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயர் பீஸ் வச்சு ஈஸியாக டெஸ்ட் பண்ணலாம். என்ன விஷயம்னா இந்த ஆரஞ்சு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒயர் பீஸை இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படி பாடி கிரவுண்ட் பண்ணும்போது ஹெட்லைட் ஒர்க் ஆகணும். ஏன்னா நம்ம கிரவுண்டு 2 மெயின் வந்துருச்சு, ரிலேக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு தான் வரல. ஸோ கிரவுண்டு டேரெக்டாக கொடுக்கும்போது இங்கே ரிலே ஆன் ஆகும். ஆன் ஆகும்போது ஹெட்லைட் லைன் போகணும், ஆனால் இங்கே போகலை. இதுதான் ரீசனு. இப்போ இந்த ரிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரிலே வந்து போயிடுச்சு. இப்போ ஆக்டிவா இந்த வண்டி ரிலே வந்து வாங்கிட்டு சொல்லி கஸ்டமர் போயிருக்காரு வாங்கிட்டு வரதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவோட 5 pin ரிலே. இந்த வச்சு ரிலே வச்சு செக் பண்ணலாம். எப்படின்னா இந்த ரிலே பார்த்தீங்கன்னா 5 pin ரிலே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 pin ரிலே தான் இருக்க லைன் இருக்கும். பட் 5 pin ரிலே யூஸ் பண்ணலாம். ரிலே இன்செர்ட் பண்ணிட்டோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி ஹெட்லைட்டு வேலை செய்யுது. ஸோ ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே பக்காவாக வேலை செய்யுது. ரெண்டு லைட்டுமே பக்காவாக வேலை செய்யுது. ஸோ ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு ஆச்சுங்களா. இப்போ இந்த ரிலே வந்து வேறு வழியிலும் செக் பண்ண முடியும். எப்படி இல்லைன்னா இதே சொன்னீங்க இல்லைங்களா, இந்த கிரவுண்ட்லேருந்து இந்த எல்லோ ரெட்டில் இந்த ஒயர் பீஸ் இன்செர்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பாடி கிரவுண்ட் கொடுக்கும்போது ஹெட்லைட் ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆச்சுன்னா ரிலே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ரிலே டிக்கிட்டின்னு சவுண்ட் வரும் இப்படி நம்ம டச் பண்ணும்போதெல்லாம். அப்படி டச் பண்ணும்போது ரிலேயோட ஃபங்க்ஷனுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் இந்த பழைய ரிலே போயிடுச்சு. ஒரு சிறிய பதிவு.